இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க இங்க வாங்க. என்னடி அங்க பாருங்க. என்னடி இது? வெறும் தரையில தான் படுக்க சொன்னோம். மகாராணி மாதிரி படுத்துட்டு இருக்கா. பாயி தலகாணி பெட்ஷீட் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? நமக்குன்னு ஒருத்தன் பிறந்திருக்கானே, அவன் பண்ண காரியமா இருக்குமா? அதையும் பாத்துறேன் இரு. என்னடி இது? அது பூட்டு போட்டது பூட்டு போட்ட மாதிரி தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வாங்க, அவகிட்டே கேப்போம். கேக்குறதுக்கெல்லாம் எதுக்கடி தண்ணி? நீ அவளுக்கு எப்படி ஷாக் கொடுக்கலான்னு யோசிக்கிற. நான் தண்ணி ஊத்துனா பாயி பெட்ஷீட் தலகாணி நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். அதனால ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வரேன், சின்னதா ஆரம்பி. ஆகட்டும். என்னத்த இப்படி எழுப்புறீங்க? இங்கெல்லாம் இப்படிதான் எழுப்புவோம். நாங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நீ எழுந்துச்சு வீட்டு வேலை எல்லாம் செய்யணும்ல. இவ்வளவு சீக்கிரம் இப்படி மாறிட்டீங்களே அத்தை. வரதட்சணை வரும்னு நினைச்சுதான் மரியாதை பாசம் எல்லாம் காட்டணும். எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்க. இனி உனக்கு நரகம் தானு நேத்து ராத்திரியே சொன்னோம்ல. எழுந்துடுறா சோம்பேறி, எழுந்துரு. தூங்குனது போதும், எழுந்துரு. எழுந்துடுறா. வா வெளியே வா. வாடான்னு சொல்றேன், வா. சொல்றா. குட் மார்னிங் மா. ஏய், இந்த ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் பொண்டாட்டிக்கு பாய் தலகாணி பெட்ஷீட் கொடுத்தியாமே, எப்படி கொடுத்தேன்னு சொல்லு. நான் எங்க கொடுத்தேன்? கிச்சன்ல பரண மேல இருக்குன்னு போய் எடுத்துக்கோன்னு சொன்னேன். அதேதான் நானும் சொல்ல வந்தேன் மாமா. அதுக்குள்ள அத்தை என்ன பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. டேய், எதுக்குடா சொன்ன? சொல்லு சொல்லு. அது குளூர்ல அவ நடுங்கிட்டு இருந்தாப்பா. குளூர்ல பல்லே அடிச்சுனா பாருங்களேன். சாரி இந்து. என்னங்க, என்ன கூட்டிட்டு போய் என் வீட்லயே விட்டுருங்க. இல்லைன்னா என் அம்மாக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க. அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களை குளிக்கவே நான் பழகினேன். எங்க வீட்டுல எப்பவுமே ஷவர் தான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வீடெல்லாம் கழுவ எவ்வளவு கஷ்டம். சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு தான் எனக்கு சொல்ல தெரியும். ஆனா சாப்பாடு செய்யலாம் எனக்கு தெரியாது. போன் பண்ணுங்க. ஏய் பைத்தியம், எதுக்கு டென்ஷன் ஆகுற? அது எல்லாத்தையும் நான் பண்றேன். ஆனா என்ன, ஒரே ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? அந்த எக்ஸ்ட்ரா கீ இருக்குல்ல, இன்னைக்கு ராத்திரி அது வெளியே வரும். நீ உள்ள வரணும். நீ வெக்கப்படுறேன்னா ஒத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். காஃபி. என்னடி நீ எனக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்க? காஃபில விஷம் ஒண்ணு கலக்கி கொடுக்கலையே. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு மம்மி. உன்ன மாதிரி நம்ப வச்சு கழுத்த இருக்க மாட்டேன். இது விஷம்னு சொல்லியே உன் வாயில நான் ஊத்துவேன். இவ்ளோ திமிருடி உனக்கு. என்னமோ எனக்கும் தெரியாது. நீ சொன்னா தெரிஞ்சுக்கலான்னு நானும் கியூரியஸா தான் இருக்கேன். உன் மேல இருக்கிற பாசத்துல எல்லாம் கொண்டு வரல. அப்பா குடுக்க சொன்னாரு, எடுத்துட்டு வந்தேன். ஆறிட போது குடிச்சு தோல. நீ எதை வேணாலும் மறப்பியே தவிர காலையில் எழுந்ததும் உன் அக்காவை பார்த்து கும்பிடுறதை மட்டும் மறக்கிறதே இல்லை. இவ ஏதோ பெரிய பிளானா தான் போடுறா போல இருக்கு.
இந்த கார்த்திகை மாசம் வன விருந்தோட முக்கியத்துவத்தை பத்தி, இந்த வன விருந்துங்கிற பழக்கம் நம்ம சம்பிரதாயத்துல எப்படி வந்ததுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். நீ அவளை வீட்ல எல்லாம் கொல்லக்கூடாது. கொன்னுட்டா அப்புறம் ஓ மேலதான் சந்தேகம் வரும். வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போய் கொண்டு போட்டுருணும். மாமா நம்ம வன விருந்துக்கு போலாமா? நேத்து நடந்த நட்சத்திர பர்த்டேனால எல்லாருமே களைச்சு போயிருக்கோம். இப்போ இது தேவையா? தேவைதான் மாமா. கார்த்திகை மாசம் கடைசி வாரம் இது. அந்த புண்ணியத்தை நாம எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? நேத்து பார்ட்டிக்கு அந்த ககன் வந்ததுனால நம்ம எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டோம். அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து வெளியில வரணும்னா இப்போ நாம இந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் இல்லையா? நல்ல ஐடியா பூர்வா. எல்லாரையும் கூப்பிடு, அனௌன்ஸ் பண்ணிடலாம். சித்தி, இந்த வன விருந்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ராத்திரி ஒண்ணு கொல்லாம விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன சித்தி, மறந்துட்டியா? அவளை கொல்றதுக்காக தான் இந்த பிக்னிக் பிளானையே போட்டிருக்கேன். என்ன சித்தி இப்படி யோசிக்கிற? நம்ம மேல சந்தேகம் வராம இருக்கணும்னா எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போனா நல்லா இருக்கும் இல்லையா? எல்லாரும் முன்னாடியும் நான் இருக்கும் போதே அவ செத்து போகணும்னு நீ தானே சொல்லிட்டு இருந்த, மறந்து போயிட்டியா சித்தி? புரியுது புரியுது. ஐயோ, குலதெய்வ பூஜைக்கு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆமா, சின்ன வயசா இருந்தாலும் என்னை விட உனக்கு தான் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்குமா? குலதெய்வ பூஜையில பெண்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அப்ப பூமி கூட நம்ம கூட வரட்டும். சித்தி. சரி, நீ வரலன்னா பரவாயில்ல. இன்டர்வியூக்கு போகணும்னு சொன்னல, போயிட்டு வா போ. தேவையில்லாம வாய விட்டுட்டேன். வாட போச்சா? கிருஷ்ண பிரசாத், வன விருந்துக்கு எங்க போனா நல்லா இருக்கும்? எல்லாரும் நார்மலா டைகர் கேவுக்கு போவாங்க. அப்படின்னா நம்மளும் அங்கேயே போயிடலாமே. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீ பாத்துக்கோ. சரிங்க. ஹலோ, அப்படியா? ஐயோ, மறுபடியும் எப்போ? அப்படியா? சரிங்க சார், ஓகே. மாமா, இன்டர்வியூ கேன்சல் ஆயிடுச்சு. மறுபடியும் எப்போன்னு அவங்களே சொல்றேன்னாங்க. நானும் உங்க கூட வந்துடுறேன். சரி.